காளிங்கராயன் கால்வாய். நம்ம விஜய் அவர்கள் கூட ஈரோடு மீட்டிங்ல காளிங்கராயன் கால்வாய் பத்தி குறிப்பிட்டதை கேட்டிருப்போம். காளிங்கராயன் யாரு? 800 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மார்வலை கட்டினாரு. நம்ம நிறைய பேருக்கு தெரியாத, அதிகம் பேசப்படாத ஒரு ஹிஸ்டாரிக்கல் மார்வல் பார்ப்போம். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. பொதுவா சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு மட்டும்தான் நம்ம வரலாற்றுல படிச்சிருப்போம். ஆனா நடுநாடு, கொங்கு நாடு அப்படின்னு 2 நாடு இருந்ததை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. 13th சென்ச்சுரியில கொங்கு நாடு பாண்டிய மன்னனுடைய கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. அதுல தென்கரை நாடு, வடகரை நாடு, ராசிபுரம் நாடு அப்படின்னு 24 உள்நாடுகள் இருந்திருக்கு. அதுல பூந்துரை நாட்டுக்கு நிர்வாகி, பாண்டிய மன்னனுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி அவர்தான் காளிங்கராயர். சரி, இந்த கால்வாயை கட்டுறதுக்கு காரணம் என்ன? கரூர்ல அவரோட பையனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அங்க இருக்க ஒருத்தர் இவங்களுக்கு எந்த நிலையில சாப்பாடு செய்யறதுன்னு கேட்க, அங்க இருக்க இன்னொருத்தர் எந்த நிலையில செஞ்சா என்ன, கரிசல் காட்டுல இருந்து வந்தவங்க தானே, இவங்களுக்கு வித்தியாசமா தெரிய போகுது அப்படின்னு பதில் சொல்ல, தன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்றத விட தான் ஆட்சி செஞ்ச நாட்டை அசிங்கப்படுத்திட்டாங்க. தன்னோட நாட்டை செழிப்பு மிக்க பசுமையான நாடா மாத்தணுங்கிறதுக்காகவே வகுக்கப்பட்ட திட்டம் தான் காளிங்கராயர் கால்வாய். பவானி ஆறு பல்வேறு பகுதிகளை கடந்து கடைசியா காவிரியில போய் கலக்குது. அந்த பவானி ஆத்துல இருந்து ஒரு கால்வாயை வெட்டி அவருடைய பூந்தரை நாடு வழியா பாய வைக்கிறார். இது சொல்றதுக்கு வேணா ஈஸியா தெரியலாம், ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. பாறைகள் அதிகமா காணப்படுற நிலப்பகுதி, ரொம்ப மேடான நிலப்பகுதி, தண்ணி கீழ இருந்து மேல் வழியா போகணும். இதை 800 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு காட்டுறதுனாலதான் இது இன்னமும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மார்வலா கருதப்படுது. என்ன, இது ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குமா? 90 கிலோமீட்டர் நீளம், 1270 இருந்து 1282 வரைக்கும், அதாவது 12 வருஷம் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு மேல இதனால பயனடைகிறாங்க. வானம் பார்த்த பூமியா இருந்ததை 53,000 டன் நெல்வெளியும் நெற்களஞ்சியமா மாத்திருக்காரு. இப்ப நம்ம நதிகள் இணைப்பு பத்தி பேசுறோம், கடைசி வரைக்கும் பேசிட்டு மட்டும் தான் இருப்போம். ஆனா 800 வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சு காட்டினதுனாலதான் இது ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்றாங்க. இவ்வளவு பண்ண மனுஷனுக்கு தன்னோட சுயலாபத்துக்காக பண்ணாருன்னு, மக்கள் பணத்தை அழிச்சாருன்னு பட்டம் கொடுத்தாங்க. அதனால அவரோ அவர் குடும்பமோ அவர் சந்ததிகளோ யாருமே இந்த கால்வாயில இருந்து ஒரு துளி நீர் கூட பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சபதம் எடுத்தார். இன்னமும் அவரோட சந்ததிகள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கொங்கு நாட்டுல இருக்கவங்க நீங்க இந்த கால்வாய்க்கு போயிருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே BJ Flix ஃபாலோ பண்ணிக்கோங்க.